கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. முதல்வர் ஜோசப் விஜய் சிங்கப்பெண் திட்டம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தி, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து நிறுத்துவதற்கு பெண்களே அடங்கிய ஒரு படை ஒன்றை ஆரம்பிக்கிறேன். ஒரு காவல் பிரிவு அப்படின்ட்டு அவர் அதை கொண்டு வந்தார். இதற்கு முன்னாடியே அனைத்து மகளிர் காவல் நிலையம்லாம் இருக்கு. இருந்தாலும் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படிங்கிறது சற்றே வித்தியாசமானது. இதனாலலாம் ஏதாவது பலன் இருக்குமா? அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி நமக்கு எழுந்திருக்கு. எனக்கு இதில் நிறைய மாற்று கருத்து இருக்கு. பெண்கள் மட்டுமே அடங்கிய தெருவில் இறங்கி கைது செய்யக்கூடிய அல்லது குற்றங்களை தடுக்கக்கூடிய படை மீது எனக்கு நிறைய கேள்வி இருக்கு. ஆனால் பெண்கள் லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு துறையில் மிக முக்கியமான பங்கை வகிக்கலாம் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போ ஒரு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா, சாத்தான்குளத்தில் தந்தை மகன் 2 பேர் மிக கொடூரமாக போலீஸ்காரர்களால் தாக்கி கொல்லப்பட்டார்கள். அதற்கு அவங்களுக்கு இப்போ தண்டனை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான சாட்சி ஒரு பெண் போலீஸ். கீழ்நிலை காவலர் தான் அவங்க, அந்த அம்மா. அவங்களுடைய சாட்சியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாட்சியமாக அதில் அமைந்தது. ஏன்னா அவங்களால இந்த ஒரு மனிதத்தன்மையற்ற கொடூரமான தாக்குதலை பெரும்பாலும் சகித்து கொள்ள முடியாது. அப்போ அவங்க ஒரு பிரசன்ஸ் உங்கள் காவல் நிலையத்தில் அவங்க இருக்கும் பொழுது இந்த மாதிரியான அதீதமான கெட்ட காரியங்கள் நடப்பதை இது குறைக்கும். அடுத்தது, பெண்கள் காவல் நிலையத்துக்குள்ளே போகும்பொழுது அவர்கள் நடத்தப்படுவது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். முதல்ல காவல் நிலையம்ங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்லி இடமே கிடையாது. கச்ச 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 கச்சா நாங்கள் என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கோம். அந்த உடையே பெரும்பாலான மக்களுக்கு ஒரு பயத்தை தரும். அங்கே போகிற சாதாரண மக்களுக்கு வாய் எழும்பாது பேசுவதற்கு. அவங்க தோரணை அவங்க 2 இது. ஒன்று நம்மளை ஒரு ஒரு புழு மாதிரி பார்த்தல் ஒரு பக்கம். அப்புறம் ஏற்கனவே எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் இருக்கக்கூடிய ஹாரபிள் ப்ரொசீஜர். இந்த ஃபார்மை இங்கே எழுது, அதை கொண்டு போய் அங்கே கொடு, இதை பண்ணியா அதை பண்ணியான்னு ஒன்றும் தெரியாமல் ஒரு பிரச்சனைக்காக வருவங்களை பார்த்து சுத்த விடுறது. 2வது, அனைத்து விதமான கெட்ட காரியங்களும் நடக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் அது இருக்குது. அது சர்வசாதாரணமாக லஞ்சம், மிரட்டல், அடி உதை, டூ எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் கூட காவல் நிலையங்களில் நடந்தேறியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல பெண்கள் ஓரளவுக்கு இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக, ஏப்பா மற்ற பெண்கள்லாம் இருக்காங்கப்பா, பெண் காவலர்கள் இருக்காங்க, அதில் சில பேர் மிட் லெவல் சூப்பரண்டன்ட் மேலே 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 அவங்க போகும் பொழுது அவங்க எஸ்பிஸா டிஎஸ்பிஸா இன்ஸ்பெக்டர்ஸா அப்படிலாம் வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க சுற்றி இருக்கக்கூடியவர்கள். இன்னொன்று, பெண் ஒருவர் காவல் நிலையத்துக்குள்ளே நுழையும் பொழுது அங்கே இன்னும் ஒரு சில பெண்கள் காவலர்களாக இருக்கும் பொழுது அவர்களை போய் பார்த்து பேசுவதற்கு எளிதாக முடியும். அப்படி இங்கேயும் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு பயமின்றி முடியும் அப்படிங்கிறது தான் அதோடைய அடிநாதம். இதற்கு ஒரு இந்தியா டுடேல ஒரு டீட்டெயில்டு ஆர்டிக்கிள் சில நாட்களுக்கு முன்னால் வந்தது. ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் ஐஐடி மெட்ராஸில் ஒரு ப்ரொஃபஸர், அவர் தலைமையில் இன்னும் சில ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து, ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்த ஒரு ஆராய்ச்சி கட்டுரை, ஒரு டீட்டெயில்டு ஆராய்ச்சி கட்டுரை ஒன்று வந்திருக்கு, ஜேர்னலில் வந்திருக்குது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமாக ஜெண்டர் கிரைம், பெண் என்பதால் நடக்கும் குற்றச்செயல்கள், அதில் சர்வைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பெண் காவலர்கள் இருந்தால், அமைப்புக்குள்ள பெண் காவலர்கள் இருந்தால், இந்த குற்றங்களில் பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் அந்த ஸ்டடி சொல்லுது. அந்த ஸ்டடியில் யார் யாரெல்லாம் அதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரொஃபஸர் கந்தசாமி பரமசிவன், ஐஐடி மெட்ராஸ். இவர் முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அதனால் அவர் ஒரு நல்ல காவல்துறை பின்னணியிலேருந்து வரவர். ப்ரொஃபஸர் தங்கத்தூர் சுகுமார் ஹரிஹரன், இவர் டிஏ பாய் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் பெங்களூரு. இதுவும் நன்கு அறியப்பட்ட ஒரு அமைப்பு, நிறுவனம். டாக்டர் நபீலா கான், ஐஏஎம் லக்னோ. இதுவும் ஐஏஎம் லக்னோ அப்படின்னா உங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்ன? அண்ணாமலை அங்கே படித்தார், எம்பிஏ படித்தார் அப்படிங்கிறது. ஸோ இது ஐஏஎம்ஸும் இந்திய அளவில் மிகவும் அறியப்பட்டது. அப்புறம் எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அது சென்னையில் இருக்கக்கூடியது. அதுலேருந்து தேஜஸ்வின் அப்படிங்கிற 4 பேர் சேர்ந்து ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்காங்க. சிஸ்டம்ஸ் ரிசர்ச் அண்ட் பிஹேவியரல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலில் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இதோடைய ஃபோக்கஸ் என்ன, இந்த ரிசர்ச்சர்ஸ் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக பார்ப்போம். இப்போ இவங்களுடைய கோர் ஐடியா என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் பெண்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், காவல் அமைப்புக்குள்ளே வராங்களோ அப்போ இந்த குற்றங்களை ரிப்போர்ட் பண்ணுவது அப்படிங்கிறதே அதிகமாகிறது, ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது சர்வைவருக்கு கிட்டக்க.
ஏன்னா உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை இருந்தால் தான் நீங்கள் வந்து குற்றத்தை பற்றி பேசவே போகிறீங்க. நம்பிக்கை இருக்கணும், பயமின்றி சொல்வதற்கான ஒரு நிலை ஏற்படணும், அப்புறம் அந்தரங்கமான விஷயங்களை பேசுவதற்கான ஒரு இடம் இருக்கணும். நம்ம வந்து ஜெண்டர் பேஸ்டு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, பாலியல் தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது. இதை வந்து ஒரு ஆண் காவலருக்கு முன்னாடி ஒரு பெண்ணால் விவரித்து சொல்ல முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அவங்க ஏற்கனவே தாக்கப்பட்டிருக்காங்க, உடல் ரீதியாக தாக்கப்பட்டிருக்காங்க, மன ரீதியாக தாக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஆண் காவலருக்கு முன்னாடி அதுவும் 10 பேர் சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் எனக்கு இன்னென்னலாம் நடந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் இதை ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்படித்தான் இல்லை, எவ்வளவோ விதமான கிரைம் இருக்குது. வார்த்தைகளால் புண்படுத்துதல், அடித்தல், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதை பற்றி வெளிப்படையாக பேசுவது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு எளிதல்ல. அப்போ அதே இடத்துல பெண்கள் மட்டும் இருக்காங்க, பெண் காவலர்கள் இருக்காங்க, இப்போ சீனியர் லெவலில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ அவங்கள்ட்ட பேசும்பொழுது ஒரு பரிவு, எனக்கு புரியுதுமா, நீ சொல்லுங்க அப்படின்னு அவங்களால பேசி அந்த தகவலை பெற முடியும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ட்ரஸ்ட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களுடைய பிஹேவியரே, அதாவது பாதிக்கப்பட்ட பெண் முன்வந்து எல்லாவற்றையும் சொல்வதையும் அந்த இன்ஸ்டிடியூஷன் மீது ஒரு நம்பிக்கை வைப்பதும் அதிகமாகும். இன்னொன்று வந்து அதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டை நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டேன். இந்த சாத்தான்குளம் வழக்கை அடிப்படையாக வைத்து நான் சொன்னது வந்து, பெண்கள் அந்த நிறுவனத்துக்குள்ளே இருக்காங்கன்னா, அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்காங்கன்னா, அந்த ஆர்கனைசேஷனே சில ஆங்கில வார்த்தைகள் சொல்லிவிட்டு அதோடைய தமிழ் அர்த்தத்துக்கு வரேன். எம்பத்தட்டிக், கம்பேஷனேட், கேர் கிவிங் அப்ரோச் டு போலீசிங். கம்பேஷனேட்னா கருணையோடு நடந்து கொள்ளுது. அந்த கருணை தானே சாத்தான்குளத்தில் மிஸ்ஸிங்காக இருந்தது. அல்லது அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்ட ஒரு நகை காணாமல் போய்விட்டதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு பெண். பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய இடத்துலலாம் இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனால் திபுன்னு ஒரு 4 ஆளுங்க வராங்க, ஒரு வேனில் வராங்க, அஜித்குமாருங்கிறவங்க பக்கத்தில் ஒரு ஷெட்டுக்குள்ளே இழுத்துட்டு போகிறாங்க, அடிச்சே கொள்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த குழுவில் ஒரு பெண் இருந்தால் அவங்க நிச்சயமாக தடுத்திருப்பாங்க. சம்பந்தமே இல்லாத இது ஏன் போட்டு இவங்களை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த கம்பேஷனேட், கருணை உள்ளம், எம்பத்தட்டிக். இப்போ பிறர் என்ன மாதிரியான நிலையை அனுபவிப்பாரோ அப்படிங்கிறத நீங்கள் உணர்வது தான் எம்பத்தி அப்படின்னு சொல்கிறது. அவருக்கு வலிக்குமே அப்படின்னு உங்களுக்கு வலிச்சதுன்னா அதுதான் எம்பத்தி. அண்ட் கேர் கிவிங், பெண்களே சாதாரணமாக குழந்தைகளை பார்த்து கொள்ளுதல், முதியோர்களை பார்த்து கொள்ளுதல், பாதிக்கப்பட்டவருக்கு துணை நிற்றல் அப்படிங்கிற ஒரு இந்த கேர் கிவிங், அதில் கொஞ்சம் அதிகமாக அந்த இரக்க சுபாவம் உள்ளவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையிலிருந்து அவங்க அந்த இன்ஸ்டிடியூஷனையே மாற்றுவார்கள். நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே நுழையும் பொழுது ஒரு ரிசப்ஷனிஸ்ட் ஒரு புன்முறுவலோடு உங்களை வரவேற்கிற மாதிரி தான் காவல்துறையும் வரவேற்கணும். வாங்க சார், சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை சார், பதட்டப்படாதீங்க, உட்காருங்க, தண்ணி குடிக்கிறீங்களா, இப்போ சொல்லுங்கள் சார் என்ன விஷயம்னு, இருங்க நான் நோட் புக்கை எடுத்துக்கிறேன், நீங்கள் சொல்ல நான் எழுதிக்கிறேன், யார் நீங்கள், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கும், என்னையா என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிறதுக்குமான ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த அப்ரோச்சில் இருக்கக்கூடிய மாற்றத்தை நிச்சயமாக பெண்கள் கொண்டு வருவார்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்டடியோடைய ஹோல் பாயிண்ட். தோ இந்த ரிசர்ச் வந்து மற்ற பல விஷயங்களுக்குள்ளே போகுது. இதில் சில விஷயங்களில் எனக்கு பர்சனலி உடன்பாடும் இல்லை. இப்போ அவங்க முக்கியமாக வந்து அவங்க என்ன இன்னொரு கான்செப்ட் சொல்ல வராங்கன்னா, அல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பேரடாக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. முதல்ல அல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். இப்போ அல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் எல்லா விஷயங்களுமே வந்து சட்டம் ஒழுங்குக்கு உட்பட்டு, நீதிமன்றத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ 2 பேர் சண்டை போட்டுட்டு வராங்க. காவல்துறையில் பல நேரங்களில் இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ண வேண்டியிருக்கும். சார் இவங்க இப்படி சொல்லிடுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க என்ன அடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது பல நேரங்களில் உட்காருப்பா, என்னப்பா இதை போய் பெருசு பண்ணுறீங்க, கோர்ட்டு கேஸு அப்படின்னு போனால் அது ரொம்ப போயிடும், நீங்கள் அவனும் உறவினர், உங்களுக்குள்ளே பார்த்து நீங்கள் அதை முடிச்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சார்ட்டிங் அவுட், பஞ்சாயத்து பண்ணுறது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, அதுவே வந்து கட்ட பஞ்சாயத்துன்னு கெட்ட வார்த்தையாக மாறி, நான் ரெண்டுத்தையும் சரிப்படுத்தி யாரோ ஒருத்தருக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்கிறேன், மரியாதையாக நீ எடுத்துக்கணும், அதுக்கு எனக்கு பணம் தரணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ இந்த அல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம்ஸ் பற்றி வந்து எனக்கு பலவேறு மாற்று கருத்து இருக்குது. பட் இவங்க சொல்கிறது வந்து பொதுவாகவே பெண்கள் இருக்கும் பொழுது அவங்க இந்த அல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம், மீடியேஷன், நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கலாம், இது என்ன பெரிய விஷயம், இது நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா வருஷக்கணக்காகும் அப்படின்னு சொல்லி அதை வேறு வகையில் தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அதுவும் முக்கியமாக ஜெண்டர் கிரைம்ஸ் வரும்போது, புருஷன் பொண்டாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு
பெரும்பாலும் பெண்கள் அடி வாங்கிட்டு வராங்க. எனக்கு வந்து என் புருஷன் மேலே கேஸ் போடணுங்க, அவர் என்னை போட்டு அடித்து சாத்திட்டார், இன்னைக்கு பாருங்கள் இவ்வளோ காயத்தோடு நான் வந்திருக்கேன் அப்படிங்கும்பொழுது, அம்மா பரவாயில்லம்மா, நான் கூப்பிட்டு கண்டிக்கிறேன், விசாரிக்கிறேன், இங்கே வா, ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுற, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஆச்சுன்னா உன்னை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவேன், அப்புறம் உன் குடும்பம் தான் நான் கஷ்டப்படும், நீயும் கஷ்டப்படும், உன் குடும்பமும் கஷ்டப்படும், சரிம்மா நீங்கள் பார்த்து போங்க அப்படின்னு சொன்னால் அவன் திரும்பி வீட்டுக்கு போயிட்டு நீ நடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறியாடின்னு போகும் வழியெல்லாம் 4 சாத்திட்டு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அணுகிறது, ஒரு கிராமப்புறங்களெல்லாம் இதை எப்படி அணுகிறது அப்படிங்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதை நான் வந்து இந்த அல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷனுங்கிறது மேலே எனக்கு வந்து மினிமல் இதுதான் இருக்குது. சில நான் கிரிமினல் கேசஸில் அல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன், மீடியேஷன் பொதுவாக. ஏன்னா இந்த சிவில் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் போய் கோர்ட்டில் போய் நின்று பல வருடங்கள் ஆகி வாய்தாக்கு மேலே வாய்தா வாங்கி யாரும் எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. இந்த மொமெண்ட் அங்கே ஒரு கிரிமினாலிட்டி வந்துடுதுன்னா, அடிதடி, துன்புறுத்தல் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது வந்து நிச்சயமாக வெறும் அல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷனுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் வந்து, பெண்களை காவல்துறைக்குள்ளே வெறும் எண்ணிக்கையில் கொண்டு வந்தால் மட்டும் போதாது, இவங்களுக்கு அதாவது பெண்களுக்கு மேலே முன்னேறி வருவதற்கான வாய்ப்பு தரணும். சும்மா வந்து ஏதோ கணக்குக்காக, சார் உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் எவ்வளோ பேர் காவலர், கீழ்நிலை காவலர்கள் இருக்கீங்க, 20 பேரா, சரி அதில் ஒரு 8-10 பேரை பெண்களாக போடுங்க அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்படுகிறதா, அவங்களுக்கு எம்பவர்மெண்ட் கொடுக்கப்படுகிறதா, அது முக்கியமானது. ஸோ அதை பார்க்கணும். அப்புறமா வந்து ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் வேணும். இப்போ அந்த விதத்தில் நான் அந்த சிங்கப்பெண் திட்டத்தை பாராட்டுறேன். எப்படின்னா அது வந்து ஸ்பெசிஃபிக்காகவே இப்போ அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதை வந்து அது ஒரு பெரிய மதிப்பு அதுக்கு நம்ம கொடுத்ததில்ல. ஐ மீன் அட்லீஸ்ட் என்னுடைய பார்வையில் அப்படி எதுவும் அதுக்கு பெரிய மதிப்பு இல்லை. ஏதோ ஒன்று ஒன்னோட ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன்னா அதுக்கு தனி லோகோ கிடையாது, தனி ஐடென்டிட்டி கிடையாது, தனி தலைமை கிடையாது. ஸோ அதற்கென்று தனியாக ஒரு பாம்ப் அண்ட் க்ளோரி இல்லைங்கிறதுனால தான் அது அப்படியே கரைஞ்சு போயிடுது. மாறாக நீங்கள் வந்து வேறு யூனிஃபார்ம், வேறு கலர், வேறு வண்டி அப்படின்னு ஒரு கொடுக்கும்பொழுது அதற்கு வந்து சமூகத்துக்கு நடுவில் அதற்கு ஒரு மரியாதையை கொடுக்குறீங்க. அந்த மரியாதை தான் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ரெக்கக்னிஷன் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறது. அது ஒன்று. அடுத்தது எம்பவர்மெண்ட். இப்போ கேசஸ் வருது, அப்போ தைரியமாக அந்த இப்போ சிங்கப்பெண் படையோ அல்லது ஒரு அலுவலகத்தில் ஒரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காவலர்கிட்ட ரொம்ப முக்கியமான பெண் சம்பந்தமான விஷயம் மட்டும் இல்லை, ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம், அம்மா நீங்கள் போய் அதை சால்வ் பண்ணிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னால் அவங்க எம்பவர் ஆகிறாங்க. மாறாக எப்பாப்பா இந்த பொண்ணுங்களெல்லாம் அதுக்கு அனுப்பாதப்பா, அது வந்து கெக்க பெக்கே நாங்கள் ஏதாவது இருக்கும், நீ அதெல்லாம் போய் பாரு, அம்மா நீங்கள் வந்து சின்னதாக இந்த மாதிரி ஏதாவது வந்து கோவிலில் போய் கூட்டத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்கு போங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே டிஸ்எம்பவர்மெண்ட், பெண்களை வந்து நீங்கள் கீழே இறக்குறீங்க. அம்மா உனக்கு இவ்வளோதான், நீ அது கீழ்நிலையில் இதெல்லாம் வந்து இந்த ஆண்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறதுலையும் பிரச்சனை இருக்குது. ஸோ எம்பவர்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா பிரச்சனை அப்படிங்கிறது அது ஒரு கீ பாயிண்ட். ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் நேராக வந்து சிங்கப்பெண் திட்டத்துக்கு வந்துடுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கரண்ட் சிங்கப்பெண் திட்டத்தோடைய கைகளே கட்டப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு சில பேரை நாங்கள் ரெக்ரூட் பண்ண போகிறோம், 2000-3000 பேரை ரெக்ரூட் பண்ண போகிறோம், இத்தனை வண்டி வாங்கியிருக்கோம், இந்த லோகோ போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர இன்னும் அவங்க கண்ணில் தென்படவே இல்லை. அவங்க எங்கே உட்காருவாங்க, அவங்களுக்கு அலுவலகம் தனியாக இருக்குமா, அவங்கள நோக்கி நீங்கள் போவீங்களா? இப்போ அவங்களுக்கு வந்து கைது செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை. கைது செய்யக்கூடிய அதிகாரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆனால் எஃப்ஐஆர் போட முடியாது, கேஸை ப்ராசிக்யூட் பண்ண முடியாது. அப்போ அது அந்த ஸ்டேஷனில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸருக்கு அதை மாற்றி கை கொடுக்கணும். அது ஒரு இன்ஸ்பெக்டர் நிலையில் இருக்கக்கூடிய இன்னொருத்தராக இருப்பார். இப்போ தட் இஸ் அ ப்ராப்ளம். இது வந்து ஒரு ஃபுல்லி எம்பவர்டு ஆர்கனைசேஷனாக எங்கே மாறுதோ, அவங்க எப்படி பொது வழியில் கண்ணுக்கு தென்படுறாங்களோ, அவங்க வந்து கேலி பண்ணப்படாமல் அவங்க வந்து ஒரு க்ரைமை அவங்க எப்போ சால்வ் பண்ணுறாங்களோ அப்போத்தான் இதுக்கு மதிப்பு. ஸோ அது வராத வரையில் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றா கொடுத்தோம், அதை ஒன்றா கொடுத்ததை நான் செயல்படுத்திட்டோம், ஒரு டிக்கை போடு அடுத்த மேட்டர் எடு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அது அப்படியே இருக்க போகிறதா இல்லை மாறப்போகிறதா, அதோடைய லாங் டேர்ம் விஷன் என்ன அப்படிங்கிறத கொண்டு வருவதன் மூலமாக மட்டும்தான் உண்மையிலே இவங்க வந்து லா அண்ட் ஆர்டரில் பெண்களோட பங்கை கொண்டு வந்து சில மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதுவரை பொறுத்திருப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.